வெல்கம் டு ஸ்னோ வேர்ல்ட். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் ஒன்று எடுத்தோம். அதைத்தான் ப்ரொமோவாக போன வீடியோவாக போட்டோம். ஆனால் அந்த வீடியோ என்னாச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று இதுதான், அந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த வாய்ஸ் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? என்னடா ஃபஸ்ட்டு வீடியோவே இப்படி இருக்கு, ஆரம்பமே இப்படி இருந்தா போக எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட உங்களுக்கான இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு புரியலையே. இது என்ன அப்படின்னா, நம்ம டிவிக்குள்ளே இருக்கிற போர்டு. இந்த போர்டை ஆல்ரெடி ரிப்பேரான டிவியில் இருக்கிற அந்த போர்டை எடுத்து இந்த புது போர்டை ஃபிட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஓ, குரலி வித்தையா? ஸோ இந்த பாக்ஸில் ஏன் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ரிமோட்டு ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியோட சென்சார்ஸ் அண்ட் பட்டன்ஸ். டிவியில் இருக்கக்கூடிய அந்த சென்சாரும் அந்த பட்டனும் அதில் இருக்குது. ஐ மீன் அதாவது நம்ம டிவியில் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம்ல, டிவிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எங்கள் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வித்து வயர் அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்டர், 2 ஃபிட்டர் கொடுத்துருக்கான் என்கிட்ட. இது வந்து அந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு, ஏவி வீடியோ, HDMI. ஸோ அந்த மாதிரி போர்ட்லாம் இங்கே எனேபிள். அது வந்து பவர் போர்ட்டு இந்த வெளியே வரும். ஸோ வெளியே அந்த போர்டு வெளியே நம்ம அந்த டிவியில் ஃபிட் பண்ணணும். ஃபைனலி த போர்ட். ஃபைனலி இந்த போர்டு தான். ஸோ கொடுத்துருக்கோம். ஓகே, பார்த்தேன்னா இதானா இந்த ஃபஸ்ட்டு கேபிள் டிவி வைப்பாங்க அது அந்த பெண் மாதிரி இருக்குது. இல்லை சும்மா கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா VGA போட்டு கொடுத்துருக்கான். அண்டு என்ன போட்டு தெரியலையே. அண்ட் HDMI போட்டு கொடுத்துருக்கான். ஓகே, HDMI போட்டு கொடுத்துருக்கான். அண்டு ஒரு ஏவி வெள்ளை வீடியோ அவுட் வருது. அங்கே வீடியோ ஆடியோ, அங்கே வீடியோ ஆடியோ. இங்கே மட்டும் என்ன வீடியோ தனியாக இருக்குன்னு தெரில. ஓகே, இது வந்து என்ன பவரா டிஸ்பிளேவா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த போர்டை உடச்சி அந்த போர்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுபடி எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்தாச்சு. அடுத்து அந்த டிவி எடுத்துகிட்டு வந்து அந்த டிவிக்குள்ளே நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த டிவி. பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிவியில் என்னென்ன போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ45, VGA, HDMI, RF. ஓகே, எல்லாம் மோஸ்ட்லி அதில் இருக்க போர்டு மாதிரி அதிலே இருக்குது. மோஸ்ட்லி ஒரே போர்டு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் தான் இந்த போர்டு வந்து போயிடுச்சு. இந்த போர்டை எடுத்து நம்ம அந்த போர்டை போட போகிறோம். சைட்லையும் பார்த்தீங்கன்னா அது இந்த ஏவி போட்டு ஓகே, இந்த USB போட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அந்த போர்டை இப்படி போடாமல் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவியோட பேக் கேஸை கழட்டிட்டோம். இதுதான் அதோட போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகுது. எஸ், டிவியோட பட்டன்ஸ் அண்டு சென்சாருக்கு போகுது. இது வந்து டிவியோட பட்டன்ஸ்க்கு போகிறது அண்டு டிவியோட சென்சாருக்கு போகுது. அப்பா
வர முடியலையே, என்ன தெரியலையே, என்னடா வரமாட்டேங்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேக் கேஸ் இருக்கிறது முதல்ல கழட்டி பாட்டு பார்ப்போம். அங்கே நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக் கேஸை கழட்டியாச்சு. ஸோ போர்டில் இருக்க வயரையும் கழட்டியாச்சு. பட் இந்த இது கழட்டாங்க, பட்டன் இது கட்டிடலாம், இது பிரச்சனை கிடையாது. சென்சார்ஸ் பட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எல்இடி பேனலுக்குள்ளே போகிறது வயரு. ஸோ அதை நம்ம கழட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அதான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இந்த பவருக்கு போகிறது கழட்டணும். அடுத்து இருங்க பார்ப்போம் என்ன அடுத்து போட்டு. ஓகே, இதான் அந்த போர்டு பார்த்துட்டு தெரியும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி சென்சாருக்கும் பட்டனுக்கு போகிறது. ஸோ அதை கழட்டிட்டோம்னா இன்னும் கழட்டிடுவோம். அடுத்து பவருக்கு போகிறது இன்னும் கழட்டலை. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போகிறது மட்டும் தான் நம்ம கழட்டி வச்சுருக்கோம். டிஸ்பிளே போகிற எல்இடி போகிற எல்லா பேனலையும் வயரையும் நம்ம கழட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வயர் கழட்டி வச்சாச்சு. ஓகே, பார்ப்போம் அடுத்து இதையும் கழட்டிட்டு என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த போர்டை கழட்டி அந்த போர்டை எடுத்து பார்ப்போம் எப்படின்னா இருக்குன்ட்டு. இந்த போர்டு இந்த போய் வச்சு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதான் அதோட போர்டு பார்த்து நமக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இந்த போர்டை வைப்போம். அவுத்துட்டு இந்த போர்டை பார்ப்போம். ஓகே, இந்த போர்டை எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம இந்த போர்டை கழட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரெடி. என்னன்னு தெரில, எப்படி கழட்ட போகிறதுன்னு தெரியல. சரி வாங்க, நான் அந்த ஸ்பீடை போட்டு கழட்டிட்டு காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பழைய போர்டு காமிச்சு அந்த மாதிரி பழைய போர்டை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இதில் வந்து ரெண்டும் பண்ண தேவை கிடையாது. நம்ம அடுத்து புது போர்டு வைக்கணும். இது வந்து பவர். ஸோ பவரை மட்டும் நம்ம கழட்டிடுவோம். ஏன்னா பவர் வந்து அதில் கொடுக்கல. பவரை மட்டும் நம்ம கழட்டுறோம். மீதி இந்த சென்சார் போர்டில் இருக்கிற பட்டன்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். பவரை மட்டும் கழட்டிட்டு நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணிப்போம். பவர் லைன் கழட்டியாச்சு. இப்போ புது போர்டு எடுத்து வைப்போம். இந்த போர்டை ஃபஸ்ட்டு எடுத்து வரணும். அப்படி வச்சுட்டு புது போர்டு எடுப்போம். புது போர்டு எங்கே? புது போர்டு எங்கே? ஓகே, இது இந்த புது போர்டு. இந்த புது போர்டை அது வயரில் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மாற்றி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். எந்த பக்கம் வைக்கணும்? கேட்டுங்க, மாற்றி வைப்போம். சுத்த பக்கம் வைக்கணும். எஸ், ஓகே, இதான் கரெக்டு. இப்போ வந்து புது போர்டும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வயர் வேறு ரெண்டு வச்சுப்போம். ஓகே, ஸோ புது போர்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். புது போர்டில் நல்லா ஃபிட் பண்ணலான்ட்டு. ஓகே, ஓகே, பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து எல்லா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சென்சார் பட்டன் வந்து நம்ம புதுசு போட்டோம். ஓகே, அது மட்டும் தான் இங்கே புதுசு சேஞ்ச் ஆகிருக்கு. மீதி வயர் பூரா ஆல்ரெடி இருக்கிறது ஆல்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனலுக்குள்ளே போகிற வயர். ஓகே, அது நான் கனெக்ட் பண்ணியாச்சு. வேறு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனலுக்குள்ளே போகுது. ஓகே, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் டிஸ்பிளே பேனலுக்குள்ளே போகிற வயர். ஓகே, இது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சுங்க. சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்இடி, அதுவும் எல்இடிக்குள்ளே போகிறதுக்கு தான் வயர் தான். அது என்னென்னு தெரில, அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து பவருக்கு போகிறது. ஸோ பவர் அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்க முடியல, கொஞ்சம் லேக் ஆனதுனால. ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானே பண்ணுறதுனால என்னால் எடுக்க முடியல. ஓகே, நம்ம இப்போ பேக் கேஸை மூடிட்டு டிவி எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.
ஓகே பேக் கேஸ் முடியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சென்சார் மட்டும் வயர் பத்தலை, ஸோ அது மட்டும் இருக்குது. ஓகே நம்ம இப்போ டிவி ஆன் பண்ணி டிவி எப்படி பார்ப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்டை டிவியில் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த டிவியையும் மூடியாச்சு. அந்த டிவி ஒர்க் ஆகுதா இல்லையா அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். நீங்களே பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா டிவி கனெக்ட் பண்ணியாச்சு. நல்லா ஹெச்டி செம்மையாக ஓடிட்டுருக்கு, பார்த்தா அவங்க தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்சாரை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே ஓட்டியிருக்கேன். ஏன்னா வயர் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து உள்ளே ஃபிட் பண்ண முடியல. ஸோ நான் இங்கேயே நான் ஒரு கம் போட்டு ஓட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பனாக தான் இருக்குது வயர். ஓகே இது நோ ப்ராப்ளம்னால வெளியே ஓட்டியாச்சு. ஓகே இதுதான் டிவி செம்மையாக ஓடுது, நீ போட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பாய்.